அன்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த காணொளியை காண்கிற உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இப்போ நம்ம என்ன பேச போறோம்னா, வங்கதேசத்துல மீண்டும் போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. இந்துக்கள் கடுமையாக தாக்கப்படுகிறார்கள். என்ன நடக்கிறது வங்கதேசத்தில்? ஏன் இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள்? மீண்டும் ஏன் போராட்டம் வெடித்தது? வாருங்கள் சிந்திக்கலாம். 2024 ஜூலை மாதம், குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் ஜூலை மாதம் வங்கதேசம் கலவர பூமியாக மாறியது. அங்கிருந்த மாணவர் அமைப்பினர் அப்போதைய ஆளும் அரசை கண்டித்து போராட்டத்தை முன்னெடுத்தனர். மாணவர் படையினர். காரணம் என்னவென்று பார்த்தீர்களானால், ஊழல், கொலைகள், இடஒதுக்கீடு இவற்றை முன்வைத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து போராட்டங்கள் நாடு முழுவதும் பரவத் தொடங்கின. பதற்றமான சூழ்நிலை நிலவியது வங்கதேசத்தில். இதனால் அப்போதைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாடு தப்பித்தார். இந்தியாவில் அடைக்கலம் புகுந்தார். அதன் பிறகு நிலைமை ஓரளவுக்கு சீராயிடுச்சு. அங்கே நோபல் பரிசு வாங்கின முகமது யூனுஸ் அப்படிங்கிறவர் இடைக்கால பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அண்ட் தென் திருப்பி பேக் டு நார்மல், ஒரு நார்மல் சுச்சுவேஷன் வர மாதிரி தெரிந்தது. தேர்தல்களுக்கெல்லாம் வங்கதேசம் ரெடி ஆகி கொண்டிருந்தது. அதற்கப்புறம் தான் இந்த சம்பவம் அங்கே அரங்கேறியிருக்கு. மாணவர் போராட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்திய ஷெரீஃப் உஸ்மான் அப்படிங்கிறவர் இந்த மாதம் டிசம்பர் 12ஆம் தேதி சுடப்பட்டார். உடனே அவரை சிங்கப்பூர் அழைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுதான் போராட்டம் திரும்பவும் வெடிப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தது. வங்கதேசம் நம்புவது என்னவென்றால், இந்த கொலையில் இந்தியாவிற்கு சம்பந்தம் இருப்பதாக ஒரு தவறான பிம்பத்தை அவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள். என்றால் ஷெரீஃப் இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்களும் கொள்கைகளும் கொண்டவர். அதனால் இந்தியா ஒருவேளை அவருக்கு எதிராக இந்த திட்டத்தை தீட்டியிருக்கக்கூடும் என்று வங்கம் நம்புகிறது. தாக்குதலுக்கு பதிலடி தரதா நினைச்சு திபு சந்திரபோஸ் அப்படிங்கிற இந்து மதத்தை சேர்ந்த நபர் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதனால் இந்தியா வங்கதேசத்திற்கு இடையேயான விரிசல் அதிகமாகிக் கொண்டே போகிறது. அவர்கள் சொல்வதெல்லாம் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது தவறு. இரண்டாவது, இந்த தாக்குதலில் இஸ்லாமிய நபர் தாக்கப்பட்டதில் இந்தியாவிற்கு தொடர்பு இருப்பதாக அவர்கள் நம்புவது. உஸ்மான் ஹாதி கொலையை அடுத்து அங்கு கிளர்ச்சியாளர்கள் 2 ஊடக நிறுவனங்களையும் ஒரு கலாச்சார அமைப்பையும் தகர்த்தெறிந்தனர். முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த தாக்குதல் மிக மிக மோசமாக அரங்கேற்றப்பட்டுள்ளது. நான் முன்பே சொன்னது போல, முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை அவர்கள் நாடு கடத்த வற்புறுத்துகிறார்கள். நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, அந்த முன்னாள் பிரதமர் மரண தண்டனை குற்றவாளி. இப்போது வங்கதேசத்தில் நாடாழ்ந்த பிரதமர் இப்போது குற்றவாளி. மற்றும் பலரும் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் இந்தியாவில். அதுதான் அவர்களுடைய கோபத்திற்கும் முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. இப்போது நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது வங்கதேசத்தில். குறிப்பாக இந்துக்கள் மீது கொலைவெறி தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. வாழும் வீடுகளுக்கெல்லாம் தீ வைக்கப்படுகிறது. மக்கள் அல்லல்படுகிறார்கள். குறிப்பாக இந்துக்கள் குறிவைத்து தாக்கப்படுவதை எதிர்த்து டெல்லியிலும், இந்தியாவில் இங்கு டெல்லியிலும் கல்கத்தாவிலும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. மிகவும் வருத்தமளிக்கும் செய்தியாக இது உள்ளது. இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பாதிக்கும் சம்பவமாகவும் இது இருக்கிறது. அண்டை நாடு நம்மிடம் நட்பு பாராட்டாமல் பகைமையை வளர்க்க முயற்சிப்பதும் வருத்தத்தை அளிக்கிறது. ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் கூட இந்த விஷயத்தில் இரு நாடுகளும் இணக்கமாக செல்ல வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இந்தியா எப்போதும் அமைதியை விரும்பும் நாடுதானே. தானாக சென்று எந்த நாட்டின் மீதும் இந்தியா வன்முறையில் இறங்கியதே இல்லை என்று நாம் மார்தட்டி சொல்ல முடியும்.
எப்படியாவது இந்த இந்து முஸ்லிம் என்ற பாகுபாடு இல்லாமல் பிரச்சனை இறைவன் அருளால் இந்த மக்கள் கிளர்ச்சி முடிவுற்று இரு நாடுகளிடையேயும் அமைதியும் நல்லிணக்கமும் நிலவ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.